பற்றிக்கிட்டு எரியுது. ஃபயர் இன்ஜின் வந்துக்கிட்டு இருக்கான். எதுவும் ஆகக்கூடாது. மனசு கேட்குறப்போ அப்படியே வாப்பா. யாரும் நிற்காதீங்க, போங்க போங்க போங்க. யாரும் நிற்காதீங்க, சேஃப் இல்லை. நான் வண்டி நாட்டுக்கு போனேன். இங்கிட்டு போகாதீங்க, ஃபயர் போய்கிட்டு பிளாக் ஆயிருன்றேன். அப்படியும் போகிறாங்க. இவர் இங்கிட்டு போகாதீங்க, பிளாக் ஆயிரும், ரிட்டர்ன் வாங்க. நான் பிளாக் ஆயிருந்தானா அங்கே ஃபயர் பயங்கரமாக இருக்குன்றேன். அவங்கவுங்க வேலை தான் முக்கியம். ஷார்ட்கட் இருக்கான் போகிறாங்களாம். ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவங்கவுங்க விதியை அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம சொல்ல தான் முடியும். அங்கே ஃபயர் பயங்கரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு, சுற்றி போயிருங்க. ஃபயர் பயங்கரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு, சுற்றி போயிருங்க. ரோடு ஓரளவு ஸ்வீப் பண்ணியாச்சு. ஃபயர் இன்ஜின் வரணும். சொல்கிறத கேட்காம போயிட்டு வராங்க. நீ எவ்வளோ சொன்னாலும் எல்லாம் அந்த உண்மையில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போகணும். இது என்ன தீபாவளியா? ஒரு வழியாக ஃபயர் இன்ஜின் வந்துட்டாங்க. வராதீங்கன்னு சொன்னாலும் உண்மையில் வந்து டிராஃபிக் ஆகிறாங்க. பெயிண்ட் ஐட்டமாக இருக்குது. எப்படி அவன் ஃபயர் மேலே ஆச்சுப்பா? அதெல்லாம் மேல் மாடி. ஓகே, ஆச்சு. அங்கே வீட்டில் எப்படி சர்க்கிட்டா இது இஷ்யூவா? அதுதான் பெயிண்ட் தின்னலாம் இருக்குங்களா? உண்மையிலேயே இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இதில் முதலீடு பண்ணவங்களுக்கும் எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம சீக்கிரமாக மீண்டு வரணும். ஒரு வழியாக அணைஞ்சிருச்சு. அப்பா, ஃபயர் இன்ஜின் ஆட்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சல்யூட் அடித்தாகணும். இப்போ இந்த வெயிலில் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க சரி, இந்த பில்டிங் ஓனரும் சரி, இதில் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, கூடிய சீக்கிரம் மீண்டு வரணும். எந்த அளவு அனல் இருந்திருந்தால் உன் ஃபோன் சீக்கிரமே இப்போ ஆய்ஸ் போட்டுக்கும். ஸோ கேமரா இதுக்கு மேலே யூஸ் பண்ணாதுன்னு ஃபோனே ஆஃப் ஆகிருச்சு. என்னை அலோவ் பண்ணவே இல்லை வீடியோ எடுக்க. நல்ல வேலை, கொஞ்சம் நிம்மதியாக இப்போ கிளம்பலாம். நம்ம அணைஞ்சிருச்சு.